மழையா ஆபாசாரமான பேசி பேசக்கூடாது. பேச மாட்டேங்க. அம்மால காரிக்கல் அவனே வா, அங்க பாரு, அவனே வா, இவனே வா, இவனே தாண்டா, இவனே தாண்டா, டேய் இவனே தாண்டா, இவனே தாண்டா கேக்குற நல்லா தேவடியா பையா, இவனே தாண்டா, இவனே தாண்டா டேய். வானாடா, வளந்துருவா, வானா, வேணாடா, ஏதோ குடுக்குற மாதிரி வேணாடா, பட கூட்டி ஓடான்றா, அடி கிச்சு குடு, ஓய்டா, ஓய்றான்டா, ஓய்ரு, அவனே தாண்டா. ஏன் பையா அவனை கேட்டா தப்பு இல்லையா? எல்லாம் கக்கு சிரிக்கிறாங்களா? அவனுக்கு கேவலாயி போச்சு, இவங்களுக்கு அவ்வளவா பாத்துறாங்கன்னு சிரிக்கிறாங்க. என்னடா பண்ண வாய தர காரி முடிச்சு பூஜை காதிலே காய்த்து போறான் பாரு தேவடியா போய் சாரப்பாம்பு அவன் சொன்னது கேட்டியா? நான் சாரப்பாம்பு உங்க அம்மால சாணம் பண்ணிட்டு பாரு எங்க சகல பாடு ஒரே பொண்ணுதான், 2 பேர் பொண்ணேவா? அப்ப சகலம் தான். அவரு பகல் போறா, அவரு ராத்திரி ஷிஃப்ட் போறா. எனது ராத்திரி ஷிஃப்ட் உனக்கு அவங்க பாட்டி, அவங்க பாக்கியவா? எங்க பாட்டி அவரு அப்படி இருந்தாலும் என்ன பார்த்தா அஷ்டமண்டால் 8. ஆமாங்க, எத்தனை? ஆமாங்க, அஷ்டமண்டால் 8 திசையில உள்ள யாவற்ற பேர்களும் என்ன நினைக்கிறது? என்ன மனிதனுக்கு 3 பொருள் மேல ஆசை அதிகம். என்னன்னாங்க? எது மேல ஆசை அதிகம்? இந்த மண்ணு மேல ஆசை. எது மேல? இந்த மண்ணு மேல ஆசை. ஆமாங்க. அத போல பொண்ணு மேல ஆசை. ஆமாங்க. பொண்ணு என்னடா? பொண்ணுனா பணம் காசு, காதுல போற நகை நெட்டு, அது மேல ஆசை. ஆமாங்க. இன்னொன்னு என்ன? பெண்கள் மேல ஆசை. பெண்கள் மேல? ஆமா. ஆண்களுக்கா? மனிதனுக்குடா இல்லையா? எனக்கெல்லாம் அந்த மாதிரி ஆசை கிடையாதுங்க. எனக்கு ஆசைலாம் ஒண்ணு, மொத்தம் அதே 3 ஆசை தான். எனக்குன்னு ஆசை என்ன தெரியுங்களா? காத்தால ஒரு குவார்டர், மத்தியானம் ஒரு சிக்கனா பிரியாணி, 3வது தண்ணி டம்ளர். இல்லடா, சிக்காத பிரியாணி எங்க இருக்கும்? சிக்காத பிரியாணி அப்படி எழுந்திருந்து தெரிஞ்ச மகனே, வாயை திறக்கூடாதுன்னு சொல்லி வை, வாயை திறக்கூடாதுன்னு சொல்லு. அப்படி மெரிச்சிருவான். அப்படி 3 பொருள் மேல ஆசை அதிகம். ஆமாங்க இல்லையா? மண்ணாசை, பொன்னாசை, பெண்ணாசை, 3 மேல ஆசை வைத்து என்ன நடக்கிறது? பரப்பா நிலை இருக்கும். நிலத்துக்கெல்லாம் சண்டை வராது கிடையாது இல்லையா? போகக்கூடிய பாதைக்கு தான் சண்டை. ஆமா, வாய்க்காலுக்கு சண்டை, வரப்புக்கு சண்டை. ஆமாங்க. எதுல ஆசை? சொத்துக்கு போய் இப்ப சூத்துக்கு வந்துருச்சு. என்னடா நானுக்கு 3 பேர் ஆசை அதிகம்னு அப்படி மனிதனுக்கு 3 பேர் மேல ஆசை அதிகம். ஆமா, எனக்கு அந்த ஆசைலாம் கிடையாது. என்னுடைய ஆசை என்ன? நானே அரசாசல அமிர்து. ஆமா, என்னை கண்டா அஷ்டமன்ற சொல்லக்கூடிய 8 திக்கள் வல்ல மாவட்ட பேரணும். என்னை கண்டு கண்டு பண்ணி செய்யணும்.
புரிய வேண்டும். யா என்ன காரணம்? அரசாட்சியில் இருந்தா ஆமா. எப்படி இருக்கணும்? எப்படி? எவ்வாறாக இருக்கணும்? எவ்வாறு? என்ன நாட்டில் அரசாட்சியில் இருக்கக்கூடிய மன்னனுக்கு ஆமா என்ன அந்த அழகா இருக்கும்? சுலோரத்தன முடி. ஆமாங்க. என்னது? சிலோரத்தின முடி. சுலோரத்தன முடி. ஆமா. இந்த முடியானது ஆமா எப்பரா இருக்குது? சொல்லணுமா? என்ன நடுவுல நில்லுங்க. சொல்றா. கரெக்டா சொல்லுங்க. கரெக்டா சொல்லணும். திசையா 4 இருக்குது. அந்த 4 திசைகளையும் சொல்லி ஆஹா. முக்கியமான கோணத்தை அங்க கொண்டாந்து வைக்கிறேன் பாருங்க. வைக்கணும். அங்க நிக்கும் நானு. அங்க நிக்கணும் நீ. ஆமாங்க. ஆமா. கிழக்கு எது இந்த பக்கம்? ஆஹா. நேராவ உம்மாடுதல. உம்மா. ஏய் ஏய். யாப்பா? கிழக்கா. இது கிழக்கா? ஆமா. அந்த கிழக்க ஒரு சிகப்பு கல்லு. அந்த மேற்க ஒரு பச்சை கல்லு. பச்சை. அது மட்டுமா? அந்த தெற்க ஒரு மஞ்சள் கல்லு. அந்த வடக்க ஒரு ரோசு கல்லு. எல்லாத்தையும் விட சென்ட்ரல் ஆண்டவன் பாருங்க. ஐம்புல அங்க அடிக்கணும். அந்த ஐம்புல அடிக்க அங்க சென்ட்ரல் எப்படி? அந்த நடுவ ஒரு புலு கல்லு. புழு கல்லு. அதே கல்லு. அவனை பாத்தீங்களா? இப்ப நீ ஆம்பளை நடக்கிறோம். யாரு? இப்ப நீ ஆம்பளை. நீ ஆம்பளை இப்ப நான் பொம்பளையாட்டு நடக்கிறேன். இன்னைக்கு ஆம்பளையாட்டு நடந்து எப்படி? ஆமா. என்ன கண்டா கண்டா யாவற்ற பேர்களும் யாவற்ற பேரும் சுலோரத்தன முடி வாங்கி ஆமா நாட்டு ஆண்டு வருகிறேன். ஆமாங்க. நாட்டு ஆண்டு வந்தாலும் இறந்தாலும் ஏய் போய் உள்ள சோறு ரெடியா? சோறு ரெடி. அப்படி இருந்தாலும் இன்னும் பன்னிக்கறிக்கு உப்பு போடல. ஏய் அப்படி இருந்தாலும் என்னுடைய நாட்டை பற்றி விசாரிக்கிறேன். ஆமா நாங்க அந்த பதில் மேல இருப்பது என்ன? மேல மின்னு மின்னுங்கோ. மேல இருப்பது மின்னு. ஆமாங்க. கேளக்கிறது சிமெண்ட் கான்கிரீட் ரோடு. மண்ணு மண்ணு. தெளிவா சொல்லுமா? ஆமாங்க கரெக்ட்டா சொல்லுங்க. நான் பல் உனக்கு ஒரு பழி. நானே வாச்சானோ. வாச்சா. ஏய் அந்த மின்னல் உள்ள வர்ண தேவம் அந்த விண்ணில் உள்ள வண்ண தேவம் மலை அரசனாகப்பட்டவன் மாநிலத்தில் வேண்டி சேமத்தோடு இருக்கிறதா? நீங்க ஏதாவது குறைபாடாக நம்ம நாட்டில்
அந்த விண்ணில் உள்ள வர்ண தேவனாகப்பட்டவர் மாதம் மும்மாறி மலைகளாக மழை பெய்ந்து நாடு சுப சாம்பரம் எந்த ஒரு குறைபாடுங்க யாரும் நம்ம நாட்கள இரண்டாவது ஒரு கேள்வி தகுந்த பதில் வரைக்கணும் இங்க அமர்ந்த ரெக்கங்கால தினந்தோறும் நெய்ய புத்தகம் நடந்து கொண்டு வருகிறதா இல்லை ஏதாவது குறைபாடாக அதாவது ஆலயம் என்று சொல்லக்கூடிய அனைத்து ஆலயங்களிலும் நெய்வேத்தியம் எரிந்து கொண்டு வருகிறது. குறைபாடு கிடையாது. மூன்றாவது ஒரு கேள்வி அந்த பதில் வரைக்கும் இந்த மாலை தரத்த மாண்டவெல்லாம் தாழை கட்டிய கணவனை கண்கண்ட தெய்வம் என்று சொல்லி காலையம் மாலையம் கணவருடைய பாதத்தை தொட்டு வணங்குவார்களாம். இது ஏதாவது குறைபாடாக தான் நம்ம நாட்டில் கல்லானாலும் கணவன் உள்ளானாலும் புருஷன் என்று ஆதி நாளையில் பெரியவர்கள் சொன்ன வாக்கு. ஆனால் அந்நாளை இதெல்லாம் அனைத்து மறுவி கல்லு குடிச்சாலும் கணவனே உள்ள அடித்து வந்தாலும் புருஷனே என்று சொல்லி இந்நாளையில் அனைத்து நாட்டு மக்களும் சுபச்சாமல் எந்த ஒரு குறையும் கல்லு குடிச்சாலும் கணவன் புல்லடிச்சுட்டு வந்தாலும் கூட்டுக்காரி அந்த மாதிரி வணங்குறாளா? கூட்டுக்காரி என்னைக்குமேங்க ஒரே நாள் போன பால்சா பறந்துச்சு அன்னைக்கு ஒரு நாள் போட்டு போனோம். ஒரு நாள் போட்டு நைஸ் பண்றதுக்கு பால்சா வாங்கி ஆட்ட முடிச்சுட்டு ஆட போய் கொடுத்ததே அவன் என்னமோ என்ன நல்லா தான் பார்த்தான். அவன் பக்கம் போய் போன பாரு அந்த நாத்தம் அவனுக்கு எப்படி முடிஞ்சா தெரியல. போடாந்தாட்டும் பால்சாவை அடிச்சாது எங்க செருப்புல அன்னைக்கு மட்டும் இன்னைக்கு வரல. அவன் சொல்லாம நான் தொடர்றதுல எந்த ஒரு வேலையும் அவன் சொன்னாதான் தோணும். ஆமா எல்லாமே நீ வேற எல்லாமே வா அப்ப எல்லாமே விட்டுட்டு மசாலக்காரன் அனுப்புறியா? இல்ல எல்லாம் அப்படி இருந்தாலும் நம் நாடு எப்படி இருக்குது? நமது நாடு விவசாயம் பேசாதீங்க அம்மா முடியல கூட ஜிப்பு போட்டு வச்சிடலாம் பாழுக்குது. எதா சொன்னாலும் குறுக்கா பேசுதாங்க அம்மா. இல்லைங்க அம்மா குறுக்கா கரெக்டா அடிச்சுங்க அம்மா பேசுந்தா பரவாயில்ல. தயாரி மகனே எங்க அம்மா வந்து 8 மாசத்துல ஆபரேஷன் 8 ஆபரேஷன் பண்ணா. யாரு உங்க அம்மாளுக்கு? அதுல 10வது மாசத்துல நான் பிறந்தேன். 8 மாசம் 8 ஆபரேஷன் பண்ணா. இதை விட முக்கியமான ஒரு வேலை ஆகி போச்சுங்க. எங்க அம்மாவுக்கு கர்ப்பப்பை எடுத்து 6 மாசம் ஆயிடுச்சு. ஆனா எங்க தம்பி வந்து 1 வருஷம் கழிச்சு போறோம். எங்க அம்மாவுக்கு கர்ப்பப்பை எடுத்ததுக்கு அப்புறம் 1 வருஷம் கழிச்சு போறோம். இவன் கரெக்டா பிறந்தா பரவாயில்ல. அப்பன் செத்து 3 வருஷம் கழிச்சு வந்த மாரியாம் சோத்துக்கு வந்த உரமரிக்கு பிறந்தாங்க. நீ சொல்றது என்னமோ உண்மைதான். வரும்போது எங்க அப்பா வரும்போது எங்க அம்மால லவ்ஸ் விட்டுட்டு இருக்கிறான். அந்த லவ்ஸ் விடும் போது பாத்தீங்கன்னா எங்க அம்மால வந்து எங்க அப்பனுக்கு கொடுக்கல. எங்க அம்மாளுக்கு கொஞ்ச நாளா உடம்பு சரியில்லை. இத வந்து நாம எங்க அப்பனுக்கு வேணுமோ அங்க காமிக்காது. எங்க காமி உனக்கா இருங்க இருங்க அப்படி இதெல்லாம் சொன்னா தெரியாது.
அப்ப இருந்தாலும் என்ன சொல்லலாம்? எங்க அப்பா எங்க அம்மாவை பார்த்துட்டு வந்த 3 மாசத்துல எங்க அப்பா செத்து போயிட்டான். உங்க அப்பா எங்க அப்பா சாவறதுக்கு முன்னாடி என்ன நினைச்சானோ தெரியல. என்ன உங்க அம்மால உங்க அம்மால நினைச்சு எங்க அம்மால நினைச்சுனே 3 ஊசி எடுத்து வச்சிருங்க. என்னடா ஊசி போயா? சன ஊசி. சேம்மாட் போறா. தெரியுமா? உங்க அம்மா பேரு. அதுக்கு பேர் நான் பேர் தெரியுமா? என்ன பேரு? வரம்ப சோடா யாரோ சொன்னியா. மகனே மின்னிய உனக்கு ஒண்ணுமா? ஏய் இதெல்லாம் போனா போகட்டும். அப்படி இருந்தாலும் என்னுடைய நாட்டுல எந்த ஒரு பரிபாலனை இருந்தாலும் ஐயா எனக்கு ஒரு மன சங்கடம். என்னங்க? என்ன சங்கடம்? கேளுங்க. எதுக்காக தெரியாது உனக்கு சொல்லவே. மனசுல இருக்க கஷ்டத்தை சொல்ல வேண்டும் சொன்னா யாருக்கும் சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. ஆமாங்க. கணவனுக்கு ஒரு கஷ்டம் என்றால் மனைவியானவள் பங்கேற்றுக் கொள்ள வேண்டும். உண்மைதான். இல்லையா? ஆமாங்க. மனைவிக்கு ஒரு கஷ்டம் என்றால் கணவர் தான் பங்கேற்கணும். ஆமாங்க. அதனால என்னுடைய மனக்கரையை பக்க வேண்டும் என்று சொன்னா யார் இடத்துல கூட்டிட்டு சொல்லுவோம். மனைவியான கனகவழி அழைத்து வந்து மகிழ்ச்சியா பேசணும் என்றா சீக்கிரமாக கனகவழி எடுத்துவா அவகிட்ட தான் நான் பேசணும். அப்படியா? புரியுதா?
சாப்பிட்டு மாமா பிரியாணி வா சாப்பிடுறியா பிரியாணி உனக்கு பிரியாணி பிரியாணி யாரு உம்பர் பிரியாணி அப்பா சாமி ஐயோ உனக்கு பிரியாணின்றிய மாமா உடு மாமா காத்தால வர சோழ பள்ளிக்கு போலாம் இப்போதான் வர நான் போயிடுவோம் ஏன் கேவலமா இருக்குமா இப்போதான் நல்லா இருக்கா சரி ஒரு 5 நிமிஷம் மாமா இவங்க கிட்ட பேசிட்டு வந்த 2 பேரும் ஒட்டுக்கா போயிடும் விட்டு போறியா உன்னையே கூட்டிட்டு தான் உன்னை விட்டு போனா அப்படியே உட்காரு உட்காரு மாமா போனா சத்தியமா உன் தலை சாய்க்கு நான் யாருக்கிட்டையும் போறதில்ல தலைவன் தரேன் காதம்மா நான் பெத்த மகள காசு இருடா இருக்கு
கூட்டம் இது எதுக்கு தெரியுமாடா? எது சனத்தை மூடுறதுக்குடா. இவ்வளவு ஜனங்குது நான் மூடாத போயிருந்தா சரியா போச்சு இது. டேய், நான் ஏதோ ஒரு மரியாதை சொன்னேன். இந்த துணி எப்பவுமே மேல போடணும்டா. மேல போறது மேல தர முடியாதுல. இது நல்லா இருக்குதா? இது நானாச்சும் கட்டி விடுண்டா. நீ கட்டியா? நீ கட்டியா? இப்படியே நின்று நான் கட்டி விடுறேன். அப்படியா? வா. என் மனசு போக்காது. இப்படியே நின்னுமா? அப்படியா? வா. எப்படியே போட்டு போ. பொம்மநாட்டி தெரியுமா? பொம்மநாட்டி வேற பொம்மநாட்டி தான் செய்யணும். சி பேட்டா மரம் மறைவா நாய் சரிம்மா காளியம்மா சம்மந்தமே இல்லையே. இல்ல ஆமா கலர் ஆமா எங்க அம்மா பௌர்ணமி போல இவரு அமாவாசை போல அம்மாசி பௌர்ணமி சேர்ந்ததையும் இந்த சுண்ணாம்பு வந்துருச்சு. சுனாமி ஏப்பா நம்ம காலம்மா இப்படி வந்திருக்கிற அரைப்படி நெல் எடுத்து ஆம்படிஞ்சாகணுன்ற போட்டோம். முக்காப்படி நெல் எடுத்து மூத்தாறு சாகணுன்ற சாப்பிட்டோம். சரி கால்படி நெல் எடுத்து எல்லாமே சாப்பிட்டுன்னு சொல்லிட்டு கால்படி நெல் எடுத்த மாவு எனக்கு எடுத்து கள்ள புருஷன் நல்லா இருக்கணுன்றே. ஏன்டா அதனுடைய பலன் அவங்க பின்னாடி செஞ்சாங்க. அதனுடைய பலன் உனக்கு தெரியும். அவங்க என்ன உனக்கு அப்பேருக்கு அந்த மோசம் செஞ்சாங்க. கள்ள புருஷனால வந்து பாத்தியா முன்ன பின்ன கள்ள பொண்டாட்டி வச்சிருந்தா இவனுக்கு தெரியும். எங்க அம்மா செத்து 32 வருஷம் ஆகுது. கடைசி வரல கண்ணு பின்னாடியே நின்று. கண்டிப்பா தான். ஆமா தங்க ஆமாடா இல்லையா? ஆமா அம்மா என்னைக்கு போனாலும் இன்னைக்கு வரணும். அவரு துணியை அவரே துவைச்சுக்க. துணியை நீயே துவைச்சுக்கிற. ஆமா பாரு இப்ப இந்த பொம்மநாட்டிகளாம் எப்படிதான் இருக்கிறாங்களோ சட்டா. 5 நிமிஷம் கட்டுறதுக்குள்ள எனக்கு எல்லாம் உடம்பு பூரா வேர்த்து ஊத்துது. சரி எப்படிதான் கட்டுறாளுங்களோ. அப்படி இருந்தாலும் ஆமா எல்லாம் இருந்தாலும் சரி இந்த ஊர்ல பாத்தீங்கன்னா ஒரு பக்தி கலாச்சாரத்தோட நான் இப்படிலாம் வந்துன்னு. ஆமா நான் எதுக்காக வந்தேன்? இந்த கோயில் கும்பாபிஷேகம் 12 வருஷத்துக்கு ஒரு முறை இந்த அம்மனுக்காக அருள் சக்தியை கொடுப்பது வழக்கம். ஆமா ஏன்னா கால் மண்டலம். ஆமா வருஷத்துல 12 நாள் இருந்தா அது கால் மண்டலம். வருஷத்துல கால் மண்டலம் இருந்தா அதுக்கு பவர். ஆமா அப்பேருக்கு அந்த ஒரு பவரை கொடுத்து 12வது வருஷம் முடிச்சு கும்பாபிஷேகம் முடிச்சிருக்கிறாங்க. ஆமா அந்த அம்மனுக்காக ஏற்ற புடவை இது. ஆமா இல்லையா? இப்ப இருக்க அந்த கங்கணம் கட்டி இந்த அம்மனுக்காக இந்த அம்மனுடைய புடவை கட்டி மஞ்சள் புடவை கட்டி நெத்தி நிறைய பொட்டு வந்திருக்கிற லட்சணமா வாட்ட சாட்டமா. மகளே சொல்லு சாமி, வராத மகன் வந்திருக்கிற உனக்கு என்ன வேணும்? எதை செய்யணும் சொல்ற? ஏதாவது செய்யணும்னா ஒரே ஒரு கற்பூரம் ஒரு ஊதுபத்தி எடுத்து வந்தீங்கன்னா யானு கேளு. இந்த ஊர்ல சொல்றேன். பேசணுமா உள்ள போயிருக்குமா? அதாவது யானு கேளுங்க. இந்த ஊருக்கு நான் வந்த காரணம் என்னன்னா இந்த ஊர்ல 12 வருஷத்துக்கு ஒரு டைம் போட்ட கும்பாபிஷேகம். இந்த கும்பாபிஷேகத்துல பம்பக்காரர் மட்டுமே பாத்தீங்கன்னா 10-15 பம்பக்காரர் வந்தாங்க. கண்டிப்பா. ஆனா அத்தனை பேரும் ஊனி அடிச்சு சாமி வரலையா? ஆமா இந்த ஊர்ல. ஆமா இந்த ஊர்ல சாமி அங்க இருக்குதுன்னு தொலைவனாங்க. இது தொலைவது என்னுடைய ஞானத்துல அறிஞ்சு. சொல்லு தங்க உன்னால அண்ணமே தெரிஞ்சுக்கிட்டோம். அதனால அங்க இருந்து இங்க வந்த காரணம் என்னன்னா இந்த ஊர்ல நிறைய பேருக்கு பில்லி சூனியம் ஏவலு கட்டு கட்டுக்கிறது. அடுத்த முன்னாடி இவன் கூட்டுன்னு போறது, இவன் முன்னாடி அவன் கூட்டுன்னு போறது சொல்லி நிறைய பொறாம பொச்சிருப்பு உண்டான உலகம் இது. இது உலகத்திலே அப்படிதான் நடக்குது. ஆமா இந்த உலகத்துல இந்த ஊர் நான் ஒரு நலப்பனம்பட்டி வந்து வாக்கு சொல்லலான்னு வந்து அந்த வாக்கு சொல்லணும்னா முத ஒரே ஒரு ஊதுபத்தி ஒரே கழுப்புறம் எடுத்துட்டு வந்தீங்கன்னா ஒத்த வாழைப்பாளம் இருந்தா கூட காய வேணுமா பழமாமா? காய வேணுமா பழமா வேணுமா? அப்படி அதனால போய் இப்ப மாரியம்மனை கூப்பிடலாமா? வரும். ஒத்த பழம் இது ஒண்ணுதான். பழத்தை கொஞ்சம் கீழே வைக்க சொன்னாங்களா? எடு ஃபர்ஸ்ட் தொடியாத
குடு கல்பூரம் எடுத்துன்னு வந்தியா அது பாரு அழிவு போன படத்தை தூக்கின்னு வாங்க சொல்லுங்க கல்பூரத்தை அங்க கீழே வை ஒரு பணம் கேட்டுருக்குது சாமி, ஒரு ஊதுபத்தி கேட்டுருக்குது, ஒரு கற்பூரம். ஏமா அது பழகம்மா ஓ சாமி வந்துச்சப்பா இது என்ன செய்யணும்? இத நேரா எங்க வைக்கணும்ன்றியா? எங்க வைக்கணும்? எங்க வை கையில கொடுங்க. சரி, மத்தவனுக்கு சொரவர இடமே தெரியாதா? இல்லையே. அந்த கல்பூரத்தை யார் பார்த்து வைக்குவாங்க? வேணா. அப்பனு கூட பார்க்க மாட்டேன், கொல்லுவாயான்னு கேட்டுருவேன். ஆனா ஒரு நாள் கேட்டது இல்ல. வாழைப்பழம் எங்க? கொடுக்கணும் சாமி. ஐயோ, சாமி பசிக்குதுன்னு தின்னுட்டு தோல் அங்க உழுந்து போச்சு. சரி, நல்லா அப்ப அம்மாவை கூப்பிடணும். அம்மாவை கூப்பிடு. அதனால அம்மாவை கூப்பிடணும்னா நல்ல ஒரு பாட்டு பாடுறேன். சாமி பாடு. போடு. ஈஸ்வரியே, அகிலண்ட நாயகி, இந்த ஊரை காக்க உத்தண்ட மகமாரி. நான் யாருன்னு கேட்டியாடா? நான் தாண்டா ஒன்பதா சக்தி. ஓம் பராசக்தி. இந்த ஓம் பராசக்தியாகப்பட்ட இந்த ஊரை தேடி வந்திருக்கிறேன். ஆமா, நாங்க செய்த பூஜையில 48 நாள் அகண்ட பூஜை இருக்கணும். ஆமா, இருந்தாலும் 12 வருஷம் கழிச்சு இந்த கும்பாபிஷேகம் மகா கும்பாபிஷேகம் நடந்திருக்கிறது. சிறப்பாக கொண்டாடி இருக்கிறோம். ஆமா, ஏதாவது குறை இருந்தால் சொல்லு சாமி. இருக்குதுடா குறை. என்ன சாமி? ஆத்தால வர வச்சிங்களே. ஆமா, ஆத்தாளுக்கு 101 ரூபா காணிக்க வச்சிங்க. ஆத்தா காணிக்க வச்சா மட்டும்தான் மேல ஏறி வருவா. இங்க பாரு, உனக்கு கையில இருந்து கொடுக்கறதா இருந்தா ஒரு 101 ரூபாய் வை. கடன் வாங்குறதா இருந்தா ஒரு 2001 ரூபாய் உடனடியா சீக்கிரமா பக்கம் வச்சு ஆகணும். வாக்கு போகணுமா? கூடாது, ஊருக்காரர்கிட்ட வாங்கி எனக்கு கையில கொடுக்கணும். அப்பதான் வாக்கு சொல்லுவா. போ, எல்லாரையும் கேளு, தருவாங்க. போ. நலப்புறம் பட்டியல நான் முன்ன பின்ன வந்ததே இல்லை. யாருன்னு எனக்கு அங்கே கத்தி வை. பாரு, காணிக்கா கொள்ளுவாயா? கேள்றா, வாய்க்கிற போல தாண்டா வாழைப்பழம் தண்ணு முடியும். கேள்றா, வாய்க்கு வரணும். வாழைப்பழம் தண்ணு முடியும். கேள்றா, காணிக்க. யார் அப்ப கூப்பிட்டா பரவாயில்ல, யாரும் கொடுக்கறதா காணும். சுத்தி முத்தி பாடுறா. ஏய், அடாங்க வாடா, வேகமா வாடா. ஆத்தாளுக்கு ட்ரெயின் பஞ்சர்ரா. ஏய், இன்னும் பாரு, மூலையில போட்டாங்களாடா காசு கொடுக்க. சுத்தி முத்தி ஆத்தாளுக்கு கண்ணுடாடி. ஆத்தா எவ்வளவு வேகம் வராங்க ஏன்னு கேளு. ஆமா, ட்ரெயின் பஞ்சர் போறதுக்கு பஞ்சருக்கு காசு ரெடி பண்ணுடா.
இந்த காணிக்கல் வச்சிருந்த சாமி அது போய் பேங்க் லாக்கர்ல சேர்த்து வாய்க்கு சாமி வாழைப்பழம் போயிடுச்சு. காசு வச்சா காணாம போயிடுச்சு. காணாம போடுறா அது ஆத்தாவோட சுவிசர் பேங்க் ரிசர்வ் பேங்க் லாக்கர்ல சொருவிச்சு. ஏடிஎம் ஆத்தா கிட்ட மட்டும்தான் பின் நம்பர் தெரியும். ஆத்தால தவிர யாரு விட்டாலும் அது எடுக்க முடியாது. ஆத்தால தானே கரெக்டா சாமி இப்ப ஊரை நம்பி வந்திருக்கிற உன்னை நம்பி இந்த ஊர் இருக்குது. ஊர் மக்களுக்கு ஏதாவது நல்லதா செஞ்சுட்டு போட்டாங்க. நல்லதா சொல்லணும்னா யானு கேளு. உன் மனுஷனு சொல்லலான்னு கேற. இது உண்மையான ஆத்தாளா? இதுக்கு முன்னாடி எங்கேயாவது குறி சொல்லுச்சா இல்ல சொல்லலையா அப்படின்னு சொல்லி உனக்குள்ள ஒரு மனசுக்குள்ள ஒரு சந்தேகம். புரிய நீ சுட்டு கூட இது கீழே வச்சுது. ஆத்தா சொல்லுமா இங்க பாரு. அதாவது உனக்கு வாக்கு சொல்ல ஆரம்பிக்கணும்னா முத சூரிய எந்திரா பக்கம் ஒட்டிக்கிறாரு. எனக்கு பின்னாடி மத்தாலக்காரன் தானே முளைச்சுங்க. சூரியன் சூத்து பின்னாடியே முளைக்குது. ஆத்தா அப்படி இல்லடா. சூரியன் உதிக்கக்கூடிய திசை எந்திரா திசை கிழக்கு தேசமா? கிழக்கு திசையா? அந்த கிழக்கே கவனி சொன்னா ஆஸ்பத்திரி கூட்டு போறியா? அந்த கிழக்கே கவனி சொன்னா அந்த கிழவியோ பாட்டியாவா? ஆத்தா உண்மையே சொன்னா உண்மன்றா? உண்மைதான். ஆத்தா பொய்யே சொன்னாலும் உண்மைன்னு சொல்றா. கிழவிகளும் பாட்டியான உண்மைதான். அது மட்டுமா? அந்த மேற்கே கவனி சொன்னா பொட்டிக்காரா சொல்றப்பா. அந்த மேற்கே கவனி சொன்னா அந்த மீனோ கருவாடாகோ. நேருக்கு கவனி சொன்ன செத்த மீன் எல்லாம் கருவாடா இருக்கும். இது நல்ல ஒரு விஷயம். செத்த மீன் போறா என்னடா ஆகுது? கருவாடா ஆகுதா? ஆமாம்மா கரெக்டா சொல்லுடா. ஆமா கண்டத கண்ட மாதிரி சொல்லுடா. அது மட்டுமா? அந்த வடக்கே கவனி சொன்னா தால்காரா அந்த வடக்கே கவனி சொன்னா அந்த வண்டாத்தியோ ஏகால்சியாவா? சமாச்சாரமே இந்த ஆத்தாளுக்கு பிள்ளையாட்டுக்கு டைம் சொல்றா. ஆத்தாளுக்கு பிள்ளையாட்டுக்கு டைம் அப்படியா? பஞ்சர் உனக்கு ரெடியா சொர்க்க ரதம் ரெடியா நிக்குது. அந்த சொர்க்க ரதத்துல போனா நான் சுடுகாடு போயிடுவேன். அது இல்லடா முக்கியமான ஒரு வாக்கு சொல்லுறா. சொல்லுமா. அந்த தெற்கே கவலி சொன்னா எங்க போயிட்டாங்க? வெளியே ஒரு நிமிஷம் வாடாங்க. வெளியே வாடிங்க. சொல்லுமா. இரு அந்த பொம்பளை வெளியே வந்தா தான் சொல்ல முடியும். அவனை தவிர வேற யாருக்கும் அது பொருந்தாது. பாபா வாடி எழுதி ஏமா இப்படி வாடாங்க. நீ வாடாம வாடியா? அந்த தெற்கே கவலி சொன்னா இந்த தேவிடியாலோ தாசியாவா? உண்மைன்னா உண்மைன்னு சொல்றா, பொய்யினாலும் உண்மையே சொல்றா. பரவாயில்ல. கண்டதை கண்டாப்படியே சொல்லுதம்மா. கண்டார
தெரியுமா என்னடா தெரிஞ்சுதே தெரிஞ்சுதானா தெரிஞ்சுதே தெரியுற மாதிரி சொல்ற தேவடியா சாமி கண்டிப்பா அப்படி கிடையாதுடா ஆத்தாளுக்கு ஒரே கோபம் இவ்வளவு சொன்னாலும் ஆத்தா இவ்வளவு ஆங்கோர கோபத்தோட இருக்கிற காரணம் என்ன தெரியுமா இந்த கோயிலு கட்ட எவ்வளவு கூட செலவு பண்றீங்க பல லட்சம் இருக்குமா பல லட்சமா ஆமா அதுல ஒரு லட்சம் செலவு பண்ணி ஆத்தாளுக்கு அட்டாச் பாத்ரூம் கட்டக்கூடாது நானு கேளு ஆத்தாளுக்கு அட்டாச் பாத்ரூம் கேட்கற காரணம் என்னன்னு கேளு இந்த காலத்துல புட்டு ஒண்ணு கூட சரியில்லடா புட்டுடா சாப்பிடுறது ஸ்நாக்ஸ் ஆமா அந்த ஸ்நாக்ஸ் தின்ன ஆத்தாளுக்கு முன்னெல்லாம் எந்த ஒரு நோய் ஒண்ணுமே இல்ல அந்த காலத்துல ஊரியா வருமே இல்ல வெறும் தலத்தாம போய் அந்த தலத்தாம போட்டு நல்லா வளர்த்தாங்கடா உரம் ஊரியா உரம் போட்டு விவசாயம் பண்ணாங்க இப்பெல்லாம் ஊரியா உரம் பொட்டாசியம் போட்டு ஆத்தா தின்னு ஆத்தாளுக்கு சுகர் சூட்டுக்கு மேல அதனால ஆத்தால நினைச்சா எழுந்து போலான்னு பார்த்தா பகல போறா திறந்து விட்டுக்கிறான் அந்த பூசாரி பொல்லுவாரி ராத்திரி போறா அடிச்சிருந்தாங்க ஆத்தாளுக்கு அவசரம் தாங்காம நான் அடி வைத்துனா பைபாஸ் வர முடியும் ஒரு பாத்ரூம் கட்டுனா ஆத்தா போய் அங்க தீர்த்துக்க வந்தா சரிமா சரிமா அது மட்டுமா அதனால நான் வாங்கி சொன்னது போதும் போயிட்டாங்க மாமா இரு காசு வாத்து மாமா காசி கொடுத்தாயே
என்னடா குட்டி மயிலாடுது முருகன் மயிலாடுது ஆ நான் மயிலி பேரு டேய் வாடா நியோத் பண்ண மாதிரி பண்ண மாட்டா ஆமா யாரு கேளு இல்ல ஒருத்தர் சொல்ற மாதிரி பண்ண முடியாது இல்லையா ஆமாமா நாடகம் என்றால் நகைச்சுவை தேவை ஆமாமா கதை மட்டும் சொன்னா யாரும் ரசிக்காது யாரும் பார்க்க முடியாது நின்னுதான் ஒரே மணி நேரத்துல இருந்து இந்த கதையை பூரா சொல்லிட்டு போயிடலாம் அது ஆட்டம் கிடையாது ரசிக்கணும் ருசிக்கணும் சிரிக்கணும் இதுதான் ஆட்டம் உண்மை இல்லையா அதுக்காக கதையை மட்டும் சொல்ல நின்னதான் உட்காந்து நம்ம சொல்ல வேண்டியதுதான் ஆடல் படம் தேவையில்ல பாட்டு பாடத்தை இவ்வளவு கதை சொல்றதா ஆமா சொல்லி போட்டு போய் நின்றலாம் ஆமா அதெல்லாம் வாயில போதும் ஒரு பல்லு மலை பக்கம் ஒரு கரவாடு எடுத்தாங்க தமிழ்நாடு வருது நடப்பு பொம்மநாடு சொல்லுத்தான் உனக்கு இந்த மேலுவாயே இப்படி ஆடுது உனக்கு கீழுவாய் எப்படி ஆடும் அது ஆரமா ஆடும் வாயில வச்சா வாழைப்பழத்தை பார்த்த உடனே ஏதான பண்ணுமா ஆமாடா சொல்லவா பல்லாக்கு நெளிப்பு மச்சானே வாவானு இழுக்குது 5-6 ரூபாய்க்கு மணி மாலை உன்னுடைய கழுத்துக்கு பூ ஒருத்த மடி ஆமா அம்மூரு மீனாட்சி பார்த்தாலும் அவளுடைய கண்ணுக்கே வருத்தமடி 7-8 நாளாக என் மாமா அப்படி 7-8 நாளாக என்ன என்னை விட்டு போட்டு எங்க போயிருந்தா போன இடங்க அடி போகாத ஊருக்கெல்லாம் ஒரு டைம் தான் மறுடைம் இல்ல எங்க போன அடி போகாத ஊருக்கெல்லாம் போனேண்டி அங்க காணாத காட்சி எல்லாம் கண்டேண்டி போகாத ஊருக்கெல்லாம் போயிருக்கிற மாமா ஆமா அதனால நீ போகாத ஊருக்கெல்லாம் போய் மாமா
அப்படி போகாதவா ஊருக்கெல்லாம் போய் மாமா. ஆமா எனக்கு என்ன வாங்கி முதல்ல சொல்லுமா. பாப்பா காணாத காட்சியெல்லாம் அங்கு காணாத காட்சியெல்லாம் கண்டேண்டி. அங்க காணாத காட்சியெல்லாம் கண்டேண்டி கண்டேண்டி என் கையில காசு திரும்பி வந்துட்டோம். குழப்பெல்லாம் என்னாச்சு குழைக்கணுமா. யா சொல்லு பார்க்கலாம். சாண்டு சாண்டு சாயன் குடிச்சு போய் மூத்தத்தை மோறு குடிச்சு போய் வாகாதவங்களுக்கெல்லாம் போனானா காணாத காட்சியெல்லாம் கண்டானா ஆனா கையில காசுல கவனம் மாட்டான். ஏமா முன்ன மாதிரி நான் பொம்மை நாட்டியா இருந்தா எனக்கும் ஓத்துனுக்குவாங்க. நான் ஆம்பளையா வந்த பாவம் 10 ரூபாய்க்கு எது இல்ல. அப்படியா இருந்தாலும் இருக்குதா பாரு சக்காச்சாரம் வச்சு உக்காந்துக்கிறா. யாரம்மா முசு முசு எச்சு குளித்து வந்துக்கிற ராஜா. ஆமா எங்க உக்காந்துக்கிறா ஆறு பத்தியில குளிச்சு சிரிக்கிறா பாவா. மகராசி நல்லாக்கணும். மொட்டடிச்சுக்கிறா. இல்லடா அவன் மொட்டடிச்சானா கொட்டடிச்சான சும்மா சைட் அடிக்கலாம் தான் பருப்பு யார்கிட்ட பார்த்து போட்டுப்பாமா. வீட்டு காசு வசூல் பண்ண பாவா. வசூல் பண்ணி ஆட்ட விட்டா அந்த பேரை காப்பாற்றிட்டு விட்டுங்க. ஆமா தவறு கிடையாது. கவலைப்படாதமா இருந்தா நீ காப்பாத்துறது எடுத்து கூட்டு எந்த ஊரு போனாலும் பேர் காப்பாத்துற ஆள் நானு. ஆமா நம்ம 10 பேருக்கு போனாலும் 10 ஆமா உண்மைதான். ஒத்துமை ஒத்துமைதான். தேவடியார் சொல்ல முடியுமா? இல்லம்மா தேவடியார் சொல்றதுலயே தவறான வார்த்தை கிடையாது. ஆமா வாங்க எல்லாரும் தேவடியான்றாங்க. அப்படின்னு நம்ம ஆளு தப்பு எடுத்துறாங்க. ஆமாமா தேவடியா என்பது அப்படி கிடையாது. வேற எப்படிமா? தேவருக்கெல்லாம் அடியாள். ஓ தேவர்களுக்கு அடியாள். பெண்களாகிய நாம எல்லாம் தொண்டு வேலை செய்யறோம் பத்தியா. சாமி இருக்கு அதனால தேவர்க்கடியாள் 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 வேகமா சொன்னா அது தேவடியா தேவடியா தேவடியான்னு வரும். ஏமா இது மட்டுமா? கண்டாரா ஓலினா கூட தப்பே கிடையாது. யானு கேக்குறேனா இங்க பாரு இப்படி வா. இதுக்கு பேர் என்னது? கண்டம். உன் கழுத்துல போட்டு நிக்கிற பேர் என்ன? ஆரம். ஆரமா? ஆமா. அந்த லைட்ல இருந்து என்ன வருது? ஒளி வருது. அதத்தான் சேர்த்தணும். கண்டம் ஆரம் ஆரம் ஒளி. அத்த கண்டாரா ஓலி. எல்லாத்துக்கும் அர்த்தங்குது. ஏன்னா கெட்ட வார்த்தைக்கு எல்லாத்துக்குமே அர்த்தங்குது. நாம சிரிக்கிறதுக்காக ருசிக்கிறதுக்காக நம்ம வெளிப்படுத்துறதே தவிர எல்லா வார்த்தைக்கும் ஆன்றதுக்கு 1000 அர்த்தம் உண்டு. ஆமாங்க இல்லையா? ஒரு எழுத்துக்கு 1000 அர்த்தம். அதனால யாரும் தவறு எடுக்காதீங்க. நாடகம்னா சில வார்த்தைகள் அப்படி வரதான் அப்ப தேவையா கண்டாரா ஓலினுமா அப்படி இருந்தாலும் நீ ஆன வார்த்தைகள் போகட்டும். நாடகம் நகைச்சு வைக்காது இருந்தாலும் இந்த சபை முன்பாக அடியால் கீர்த்தியாக கூடிய ஞாபகம் நான் யாரு என் நாட்டை சேர்ந்தவை என்னுடைய பேர் என்ன சொல்லுமா சமாச்சாரம் இல்லம்மா
அப்படி ஆமா கனகமாபுரி பட்டணத்தை ஆளக்கூடிய ஆமா மன்னர் யாரு? அவர் கனக மகாராஜர் அம்மா என்ன ஒரு வியாசு கூட போகலாம் கம்ப்ளீட் ஏமா ஏய் அந்தாட்டு போனா ஊடா கலக்குது ஆட்டு முட்டாய் உள்ள போ டப்பா வச்சுக்கிறோம் அப்படி அந்த கனகமாபுரி பட்டணத்தை ஆளக்கூடிய கனக மகாராஜர் அம்மா அண்ணவருக்கு மனைவியாகி ஆமா என்னுடைய பேரும் கனகவல்லி. கனகவல்லி அப்படி கனகவல்லி சொல்லிவிட்டு சொன்னாலும் இந்த நாளையிலே ஆமா. என்ன சமாச்சாரம் தெரியுமா? ஆமா. நாளையே ஏதோ காரணமாக ஆமா. மன்னர் மறுமணி உத்தரவு ஆமா இந்த போய் சொல்லி மகாராஜா போனானே தேவடி ஆப்பாயா மணியா கொண்டு வரணும் உன்னை கூட்டு வருது மகாராஜா வரட்டும் மகாராஜா தேவி நல்லா கேட்டாரு கேட்கும் காரி காரி துப்புறா தண்ணி கலந்து கேட்கும் எங்கடா அனுப்பணும்லையா கூட்டுக்காரிக்கிட்டா சொல்லுங்க கேட்கலாம் வா போனுங்க நான் யாரு? நீ மகாராஜா நீ யாரு? நான் மந்திரி ஏன்னா ஒரு ஆளுக்கார பையனை ஆமா. நானே மகன் அனுப்புனா ஏங்க அனுப்புனா தப்பாய் போயிருந்தா தண்ணி போனா துணி மிச்சல்றியா? ஆமா ஓ மகாராஜா ஏய் பாரியா ஓ பாரியா ஓ முண்டை ஏடா சொன்னா ஒத்துக்கணாங்கோ எதுக்கு வரத்துக்கு தெளிவா சொல்லு கட்டான் கேட்டு புத்திமதி கத்துக்கணும் உனக்கு தான் கத்துக்கணும். அதனால எது சொன்னாலும் பொஜி சேர்த்து சொல்ல பாரு. ஏய் ஏமா ஏடா உன் முண்டாட்டி வந்து நிக்குது யார் கொண்டாடி உன் முண்டாட்டி உங்க வீட்டுக்காரி எங்க என் வீட்டுக்காரி உக்காந்துக்கிறா உக்காந்துட்டாளா உட்காந்துவா ஏ உனக்கா நான் உன் வீட்டுக்காரி அப்படித்தான் பாக்குறேன்னா இல்ல உங்க வீட்டுக்காரி ஒரு தாஸ் பார்க்கலான்னு ஒரு ஆசை உன்னை அனுப்பினேன் எங்க வீட்டுக்காரியை பார்த்துட்டு வரதுக்கு அதனால உங்க வீட்டுக்காரி கோயில் போலான்னு பார்த்தேன் என் வீட்டுக்காரி உங்க வீட்டுக்காரி அனுப்பி எங்க வீட்டுக்காரி கூட்டு வந்தேன் எங்கடா கொண்டாடி எங்க விட்டுங்கிற ஊர் மேல ஏய் வீட்டு முன்னால அப்படி விட்டுங்கிறேன் தெளிவா சொல்ற சரி மகனே பேசுனா ஐயா சாவி யாருக்கு கிடைக்குது சாவி எங்கிட்ட கூட்டு எங்கிட்டு அம்மா கிட்ட சாவி கரெக்டா வச்சுருங்க அட நீ வேற அப்பப்பா சர்வீஸ் பண்ணி வச்சிருக்கீங்க சாவி உங்க அம்மாடா சரி ஐயா பரவாயில்ல யா ஒரு தாரம் ஏங்க கணக்கா எப்படி இதெல்லாம் நல்லா இருக்கிறா சொல்லுங்க ஏய் அதடா போய் கரா உள்ள விடுடா நேரா திறந்து உள்ள விடு நான் உள்ள விட்டா உனக்கு நான் வேலை சும்மாவா டேய் சாவி மூட்டுக்குது பூட்டா அங்கிக்குது திறக்கிற கேட்டு உள்ள விடுறான் சொல்லி மொத்தமா திறந்து விடுனா வாடா ஏன்டா இது ஏன்டா என்னது ஏன்டா ஏன்டா ஐயா நீ திறக்கிறதுக்கு ராக்கில தூக்கி விடு தூக்கி விட்டா தூக்கனா ஒத்துக்கோல வீட்டுக்காரி கேட்டு தூக்குறா தையல் பையனா பாரு யாருக்கு அடிமானா நீ வச்சிருக்க அடிமானா இல்லம்மா ஏன் நாய் போய் பண்ணுவானே அது கடிக்குமே இல்ல என்ன கேஸ் ஆனா வர சொன்னாரா வர போலாம் ஓடு நல்ல ஒரு வண்டியில
சொல்றான் தெரியுமா? எப்படி? நீங்க ராஜாதி ராஜரே, மன்னர் ராஜாதி, நீங்க ராஜாரே, அந்த ராஜருக்கெல்லாம் இதன் தலைவராகுவார். பார்த்து புரிஞ்சிருக்கா தன்னுடைய கணவர் சொல்லி என்னுடைய பாதத்தை பணிஞ்சதுனால இந்த கடத்த உலகத்துல நீ எப்படி இருக்க வேணும், எவ்வாறாக வாழ வேண்டும்? என்னுடைய பாதத்தை பணிஞ்சனாலே இந்த கடற்சந்த உலகத்திலே சுகம் பெற்று வாழையாளே வாழையாளனே வாழ வேண்டும் என்று சொல்லி பார்த்திருக்கிறேன். அப்படிங்களா? ஆமா. இருந்தாலும் வாழும் என்று வாக்கு கொடுத்த நாளா என்ற நாளையே உங்களுடைய முகத்தை பார்த்த உடனே தெரியுமா எப்படி உனக்கு முகமா
ஆமா ஒரு தாமரை மலராகப்பட்டது அதை தண்ணி விட்டு ஆமா கரை மேல எடுத்து விட்டு சொன்னால் தரையில எடுத்து போட்டது உண்டானா ஆமா இந்த சூரிய ஒளியாகப்பட்டு ஆமா அந்த தண்ணீர் தடாகத்திற்கு கூடிய தாமரை புஷ்பமாகப்பட்டது எவ்வாறு வாடி வதங்கி இருக்குமோ ஆமா அதை போல உங்க முகமாகப்பட்டது வாடி வதங்கி இருக்கிறது சாமி. நாளில் வாடி வதங்கி இருக்கிறது. நாட்டு மக்கள் யாராவது சொல்லிவிட்டார்களா? சொல்லிவிட்டார்களா? மனைவியாய கனகவழி ஏதாவது தவறு செய்து விட்டேனா? செய்து விட்டேனா? எதுக்காக வாடி இருக்கிறது? நான் சொல்லலாம் நினைச்சாலும் சொல்லவே மனம் வரல. நான் அங்கேதான் சொல்ல போகிறேன். நான் அங்கேதான் சொல்ல இருக்க போகிறேன். சொல்ல தேவி சொல்ல முடியாத வார்த்தை என்ன மனைவி இடத்துல சொல்ல வேண்டும். எதுக்காக சொல்ல முடியல கேட்கிறேன். நமக்கு என்ன இல்லாத பாவியா இருக்கிறீங்க தெரியுமா? ஒரு மனிதனாக பிறந்தால் மட்டும் போதாது. மனிதனா பிறந்தவர்கள் அனைத்து பேர்களுக்கும் எது இருக்க வேண்டும் தெரியுமா தேவி? ஒரு பிள்ளை எல்லா பாவி
நாம ஆளக்கூடிய நாடு கனக மகாபலிபட்டணம். ஆமாங்க. இந்த கனக மகாபலிபட்டணத்துல நாம ஆட்சி செய்யக்கூடிய ஆட்சியானது. ஆமாங்க. நாம இறந்த பிறகு நமக்கு எள்ளு நெனி இறைப்பதற்கு ஒரு குழந்தை கிடையாது, ஏமக்கடன் செய்வதற்கு ஒரு குழந்தை கிடையாது, கொல்லி வைப்பதற்கு ஒரு குழந்தை இல்லை என்று சொல்லி நாம மாண்ட பிறகு இந்த நாட்டை ஆள்வதற்கு ஒரு குழந்தை இல்லை என்று சொல்லி பிள்ளை இல்லாத பாவி பெரும்பாவி இந்த நாட்டில் இருக்கக்கூடாது என்று சொல்லி இந்த உலக மக்களால் நம்மளை பார்த்து கேவலமாக தோசிக்கிறார்கள். தேவி, மைந்தன் இல்லாத பாவி மாநிலத்தில் இருக்கக்கூடாது, இவன் ஆட்சி செய்தால் எத்தனை தீவனை வந்து நேரும் நாட்டில் அப்படின்னு சொல்லி நம்மளை பார்த்து கேவலமாக பேசுகிறார்கள். இந்த நாட்டில் நம்ம வாழ முடியாது. தேவி, இந்த நாடாடு மன்னனுக்கு சாமி, ஆமா, இந்த நாட்டு மக்கள் பிள்ளை இல்லை என்று சொல்லி கேவலமாக பேசக்கூடிய நேரம் சாமி. ஆமா, நமக்கு ஆனா கட்டு குதிரை கட்டி போறதுக்கு குழந்தைகளை கிடையாது. இந்த குழந்தைகளாத பாவி என்று நாட்டு மக்கள் எழுதமா பேசுறாங்க. பாவத்தை செய்தோம் அண்ணா, இந்த நாடாடக்கூடிய அரசனுக்கு சாமி, நாளை நாம மாண்ட பிறகு நமக்கு எள்ளீர் தண்ணி இருக்கவோ, ஆமா, ஈமக்கடை செய்யவோ நமக்கு குழந்தைகளையே மண்ணா. அதாவது நாட்டு மக்கள் நாம மட்டும் கிடையாது, குழந்தை இல்லாதவர்கள் இந்த நாட்டிலே வாழ்ந்ததை உண்டானால் பெண்களை கேவலப்படுத்துவாங்க. மரடி என்றும் கொட்டி என்றும் பெருமாறி வருகிறாரே, கொட்டே மரடி என்று சாமி. இந்த நாட்டை ஆண்டு என்ன பிரயோஜனம்? இந்த நாட்டில் இருந்து என்ன பிரயோஜனத்திற்கு? கொடி இருந்துதான் என்ன பையன்? ஆமா, இது முடி இருந்துதான் என்ன பையன்? கிடையாது. இந்த நாட்டை ஆள்வதற்கு குழந்தைகள் சொல்லி நாட்டு மக்கள் பெண்மணிகள் அனைத்து பேரும் சாமி தேவி, இந்த நாட்டு மக்கள் மட்டும் கிடையாது, நாமல் மட்டும் கிடையாது, யாரு பிள்ளை இல்லாத இருந்தாலும் இந்த பேருடைய இதே அவை பேரு தான் வந்து கிடைக்கும். அதனால இந்த அவை பேரோட நம்ம இருப்பதை விட நாம வாழ்வதே மேலே. இதுக்கு மேல நாம உயிரோட வாழ்ந்ததே உண்டானால் நாட்டு மக்கள் மட்டும் பேச மாட்டார்கள். உலகத்தில் அனைத்து பேர்களும் பிள்ளை இல்லாத பாவி என்று சொல்லி
பேர் வழிகளை நம்மளை கேவலமாக தான் சொல்வார்கள். இந்த அவை பேரை வாங்கி இந்த நாட்டு ஆண்டு என்ன பிரயோஜனம்? அதனால கணவனை விட்டு மனைவி இறந்து போனாலும் சொர்க்கத்தில் இடம் கிடையாது. இந்த கணவரை விட்டு மனைவி போனாலும் சொர்க்கத்துல இடம் இல்லை. மனைவியை விட்டு கணவர் சென்றாலும் என் சொர்க்கத்துல இடம் கிடையாது. அதனால இருவர்களும் ஒற்றுமையாக ஒன்னா இறந்து போனாதான் நமக்கு சொர்க்கத்துல இடம். அதனால இந்த பிள்ளை இல்லாத பாவி என்று நாதா இந்த நாட்டிலே இந்த அவை சொல்லானப்பட்டது காதில் கேட்டும் இந்த நாட்டிலே நம்ம இருக்க கூடாது. கெட்ட பேரை வாங்கி இறந்தாலும் சொர்க்கத்துல நமக்கு இடம் கிடையாது. அதனால அக்னி முட்டி அக்னியில விழுந்து இருவர்களும் மாண்டு போயிடணும். ஆகட்டுங்க நாதா ஆசிரியர் வாக்கு உரைக்கிறதா? பிள்ளை வரம் வேணும் என்று என்னை துதித்தீர்கள். பூஜை செய்ததே இல்லை. வழக்கம் போல நாங்கள் சிவபெருமானை கோரி தவம் இருந்து காலை கலையில முடித்து விட்டு தினந்தோறும் வணங்கி வருவது வழக்கம். பிள்ளை வரம் வேணும் என்று நீ கேட்டதே இல்லை. சிவபெருமானை கேட்கவில்லை. ஒரு நாள் சிவபெருமானிடத்தில் எங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கணும் கேட்டது கிடையாது. அதனால இப்போது திருக்கடையூர் சென்று அந்த 2011 நேற்று சிவபெருமானை கோரி எனக்கு பிள்ளை வரம் வேணும் என்று இப்போது நேராக விட்டுவிட்டு கைலாயம் செய்து சிவபெருமானுக்கு தவம் செய்யுங்கள். ஆமா அசுரர் வாக்கு வைக்கிறது. பிள்ளை இல்லாதவங்க வந்து இறந்த சொர்க்கம் சென்றாலும் சொர்க்கத்தில் இடம் கிடையாது. பிள்ளை பாக்கியம் பெற்று நீங்கள் இறந்து போனா மட்டுமே சொர்க்கத்துல இடம். அதனால தினந்தோறும் சிவபெருமானை வணங்குவீங்க. ஆனா என்னை ஒரு நாளாவதும் எனக்கு குழந்தை பாக்கியம் வேண்டும் என்று கேட்டீங்களா? கேட்டது கிடையாது. அதனால சிவபெருமானை கோரி கைலமலையில சென்று தவம் இருந்தால் போலாம்.